ஹலோ ஆல். இது வந்து ஸ்ட்ராபெர்ரி செடி. ரொம்ப குட்டியோண்டு செடி தான். லாஸ்ட் இயர் வந்து தரையில் இருக்கிற செடி ரொம்ப எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. நிறைய கிளை விட்டு அதுவாகவே வேர் விட்டு நிறைய புது செடியை உருவாக்கும். பழம் வந்ததுக்கப்புறம் அந்த செடியை வந்து பொதுவாக கார்டனர்ஸ் இங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா கொடுப்பாங்க. அவங்க தோட்டத்தில் மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க. நானும் கொஞ்சம் செடியை வந்து இந்த மாதிரி பாட்டில் போட்டு வச்சிடலாம். அந்த நேரத்தில் எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல. அதனால அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டிலெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அது இப்போ வந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கீழே வச்சுருக்கிறது ஸ்ட்ராபெர்ரி. கீழே வச்சுருக்கிற இலையும் பெருசாக இருக்குது, பூவும் நல்லா பெருசாக இருக்குது. ஏன்னா மண்ணில் நல்லா வேர் விட்டு வளர்கிறதுனால அந்த உரம்லாம் எடுத்துகிட்டு நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு. பாட்டில் வந்து அவ்வளோ உரம்லாம் கிடைக்காது, வெறும் கம்போஸ்ட் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு. ஃப்ளவர்ஸ் நல்லா அந்த ஒயிட்டாக அழகாக அந்த நடுவில் இருக்கிற குமிழ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி பழமாக வரும் நம்மளுக்கு. இது வந்து புல்லில் அதே கலரில் அதே மாதிரி பூத்துட்ருக்கிற டெய்ஸி. இங்கே வந்து இது டெய்ஸின்னு சொல்லுவாங்க. நான் புல் வெட்டாமல் விட்டதுனால அதுவும் ஒரே மாதிரி மேட்சிங்காக பூத்துருக்கு. தேங்க்யூ ஆல்.